வேறுபாடு இல்லாமல் அவர்கள் அச்சுறுத்தலை உணர்ந்ததாக அவர்கள் விளக்கினர். பிரஜாபதி யமனின் பங்கு தற்காலிகமானது என்றும், அவர் தியாகத்தில் தனது பணியை முடித்ததும் மரணம் அதன் இயல்பான போக்கை மீண்டும் தொடரும் என்றும் அவர்களுக்கு உறுதியளித்தார். பிரம்மாண்டமான தியாகத்திற்கு திரும்பிய வானவர்கள் பாகீரதி நதியின் நீரோட்டத்தில் ஒரு தங்க தாமரை எடுத்து செல்வதை கவனித்தனர். வானவர்களின் தலைவரான இந்திரன் தாமரை பின்தொடர்ந்து ஆற்றின் கரையில் அழும் ஒரு பெண்ணை கண்டார். அவள் நீரோட்டத்தில் முகத்தை கழுவிக்கொண்டிருந்தார். அவளுடைய கண்ணீர் தங்க தாமரையாக மாறிக்கொண்டிருந்தது. இந்திரன் அந்த பெண்ணின் அருகில் சென்று அவரது அடையாளத்தையும் அழுவதற்கான காரணத்தையும் கேட்டார். அந்த பெண் மர்மமான ஒரு குறிப்புடன் தான் அழுததை வெளிப்படுத்த வழியெடுத்தும் போது இந்திரன் தன்னை பின்தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர்கள் நடந்து செல்லும்போது இந்திரன் விரைவில் இமாவத்தின் சிகரங்களில் ஒன்றின் மீது சிம்மாசனத்தில் பகடை விளையாடும் ஒரு இளைஞனை கண்டார். அந்த இளைஞன் வேறு யாருமல்ல, கடவுள்களின் கடவுளான மகாதேவன். இந்திரனின் பெருமையும் ஆணவமும் வலுப்பெற்றது. மேலும் அவர் பிரபஞ்சத்தின் இறைவன் என்று பெருமைப்பட்டார். இருப்பினும் மகாதேவர் இந்திரனின் வெடிப்பை கண்டு புன்னகைத்தார். மேலும் ஒரு பார்வையில் வானங்களின் தலைவை முடக்கி அவரை அசையாமல் செய்தார். இந்திரனை நெருங்கி வரும்படி மகாதேவர் அந்த பெண்ணுக்கு கட்டளையிட்டார். இதனால் கடவுளை அதற்கேற்ப கையாள முடியும். இந்திரனை அந்த பெண் தொட்டவுடல் அவர் பூமியில் விழுந்தார். பயத்தால் அவரது கைகால்கள் பலவீனம் அடைந்தன. மகாதேவர் இந்திரனிடம் இது போன்ற நடத்தையை மீண்டும் செய்ய வேண்டாம் என்று கூறி இமாவத்தின் மார்பில் உள்ள குகையிலிருந்து ஒரு பெரிய கல்லை அகற்றுமாறு கட்டளையிட்டார். இந்த கல்லை அகற்றிய இந்திரன் தன்னை போன்ற மற்ற 4 பேர் சிக்கியிருந்த ஒரு குகையை கண்டார். அவர்களின் அவல நிலையை பார்த்து சதா துக்கத்தில் மூழ்கி நான் இவர்களைப் போல இருக்கலாமா என்று கூச்சலிட்டார். இந்திரனின் முட்டாள்தனத்தால் கோபமடைந்த மகாதேவர் தாமதமின்றி குகைக்குள் நுழையுமாறு சபித்தார். அவர் தன்னை அவமதித்ததாக கூறினார். பயத்தில் நடுங்கிய இந்திரன் மகாதேவனை இணையற்ற பிரபஞ்சத்தின் மேற்பார்வையாளரான பாவர் என்று அழைத்தார். மகாதேவர் புன்னகைத்து அவரை போன்ற மனநிலையை கொண்டவர்கள் அவரது கிருபையை பெற மாட்டார்கள் என்று இந்திரனிடம் கூறினார். துருபதனின் அரண்மனையின் பிரமாண்டமான மண்டபத்தில் ஒரு கம்பீரமான கொண்டாட்டம் நடந்து கொண்டிருந்தது. சந்தனத்தின் இனிமையான வாசனையாலும் விருந்தினர்களின் மென்மையான பேச்சாலும் காற்று நிரம்பியிருந்தது. தனது நெற்றியான அலங்காரத்தில் பிரகாசித்த மன்னர் விலைமதிப்பட்ட நகைகள் மற்றும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட தனது மகள் கிருசரை பார்த்து பெருமையுடன் ஒளிரும் போது சிக்கலான தடைகளில் வடிவமைக்கப்பட்ட அவரது இருண்ட முடிசுந்தரன் புஷியன் விண்மீன் குழுவிற்குள் நுழைந்தபோது மிகவும் புனிதமான ஒரு நாள் விடிய ஆரம்பித்தது. புகழ்பெற்ற முனிவரான வியாசர் பாண்டுவின் மகன் மன்னர் யுதிஷ்டிரர் முன்னின்று இந்த நாள் மிகுந்த மகிழ்ச்சியின் நாள், கிருசரின் கையை உங்கள் சகோதரர்களிடையே முதலில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அறிவித்தார். ராஜாவின் கண்கள் உற்சாகத்தால் பிரகாசித்தன. அவர் சம்மதத்துடன் தலையசைத்தார். திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நுணுக்கமாக இருந்தன. மன்னர் துருவதர் தனது அரண்மனையை தாமரை, லில்லி மற்றும் வானத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும் விலைமதிப்பற்ற கற்களால் அலங்கரிப்பதில் எந்த செலவும் செய்யவில்லை. முற்றம் வண்ணமயமான பட்டுகள் மற்றும் நறுமண ஆடைகளின் கடலாக இருந்தது. அதே நேரத்தில் பிராமணர்கள், அமைச்சர்கள் மற்றும் குடிமக்கள் உட்பட விருந்தினர்கள் தங்கள் பதவிகளுக்கு ஏற்ப தங்கள் இருக்கைகளை எடுத்துக்கொண்டனர். குரு வம்சத்தின் இளவரசர்கள் தங்கள் மிகச்சிறந்த ஆடைகளை அணிந்து மண்டபத்திற்குள் நுழைந்தபோது அவர்கள் ஒரு மாட்டு பெட்டிக்குள் நுழைய தயாராக இருந்த வலிமையான காளைகளைப் போல தோன்றினர். வேதங்களை நன்கு அறிந்த அவர்களின் பூசாரி தம்யா புனித நெருப்பை பற்ற வைத்து அதன் தீப்பேம்புகளில் தீவான வெண்ணையின் வணக்கல்களை ஊட்டினார். உரிய மந்திரங்களுடன் அவர் யுதிஷ்டிரனை கிருசருடன் இணைத்தார். அவர்கள் நெருப்பை சுற்றி நடக்கும்போது அவர்களின் கைகள் ஒன்றாக பிணைக்கப்பட்டன. திருமணம் நிறைவடைந்ததும் தவுமியா தனது விடுப்பை எடுத்துக்கொண்டார். புதுமண தம்பதிகள் தங்கள் வாழ்க்கையை ஒன்றாக தொடங்க விட்டுவிட்டார். ஆனால் இது ஒரு எளிய திருமணம் அல்ல. எனில் பாண்டவ சகோதரர்கள்
ஒவ்வொருவரும் கிறிஸ்தரின் கையை எடுத்துக் கொள்வார்கள். பூசாரியின் உதவியுடன் தெய்வீக ரிஷி ஒரு அற்புதமான விஷயத்தை முன்னறிவித்தார். கிறிஸ்தர் ஒவ்வொரு திருமணத்திற்கும் பிறகு ஒவ்வொரு நாளும் தனது கன்னித்தன்மையை மீண்டும் திருமணங்கள் முடிவுக்கு வந்தபோது மன்னர் துருபத தனது மருமகன்களுக்கு பரிசுகளை பொழிந்தார். தங்க கட்டுக்கொண்ட 4 குதிரைகளால் வரையப்பட்ட ஒரு தங்க தமானகார்களை அவர்களுக்கு வழங்கினார். கோயில்கள் மற்றும் முகங்களில் மங்களகரமான அடையாளங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட 100 யானைகள், விலையுயர்ந்த ஆடைகள் மற்றும் ஆபரணங்களை அணிந்த 100 பெண் ஊழியர்கள் மற்றும் பல விலைமதிப்பற்ற ஆடைகள் உட்பட ஏராளமான செல்வம் சென்ற இலத்தின் மன்னரான எத்யசேனனும் தனது மருமகளுக்கு தாராளமாக கொடுத்திருந்தார். பாண்டவ சகோதரர்கள் ஒவ்வொருவரும் பெரும் செல்வத்தையும் விலையுயர்ந்த ஆடைகளையும் ஏராளமான பிரகாசமான ஆபரணங்களையும் பெற்றனர். தங்கள் புதிய மனைவிகள் தங்கள் பக்கத்திலேயே இருந்ததால், தங்கள் கருவூலங்கள் செல்வங்களால் நிரம்பி வழிந்ததால், ஆண்டவரின் மகன்கள் இந்திரர்களைப் போலவே மகிழ்ச்சியுடனும் தங்கள் நாட்களை கழித்தனர். துருபத ராஜ்யத்தில் மன்னர் துருபதரில் அச்சம் குறையத் தொடங்கியதும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காற்றில் நிரம்பி வழிந்தது. பாண்டவர்களுடனான அவரது கூட்டணி அமைதி மற்றும் செழிப்பின் ஒரு புதிய சகாப்தத்தை கொண்டு வந்தது. குந்தியின் தலைமையில் அரச குடும்பத்தில் பெண்கள் கிறிஸ்தரை தங்கள் நடுவில் வரவேற்றனர். அவர்கள் மரியாதையுடன் அவளை அணுகி தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு மரியாதையின் சைகையில் அவரது கால்களை தொட்டன. சிவப்பு பட்டு உடையில் பிரகாசமான கிறிஸ்த மணிக்கட்டில் புனிதமான நூலால் அலங்கரிக்கப்பட்டு இணைந்த உளம்பிகளுடன் குந்திக்கு முன்னால் நின்றார். அவருடைய மாமியார் திரிதா குந்தி கிறிஸ்தரின் அழகிலும் கவர்ச்சியிலும் ஈர்க்கப்படுவதை தவிர்க்க முடியவில்லை. கண்களில் பிரகாசிக்கும் பாசத்துடன் பிரிதா தனது மருமகளை ஆசீர்வதித்தார். அவளுக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் நாடினார். பிரிதா, இந்திரனுக்கு சச்சியைப் போல நீ உன் கணவனுக்கும் விவோவாசுவுக்கும் ரோகிணிக்கும் சோமுக்கும் தமயந்திக்கும் தலலுக்கும் பத்ராவுக்கும் வைசவனனுக்கும் அருந்ததிக்கும் வசுதருக்கும் கட்கிமிக்கும் நாராயணனுக்கும் தாயாக இறுதி நீண்ட ஆயுளையும் வீரத்தையும் பெற்ற குழந்தைகளின் தாயாகவும் மகிழ்ச்சியை தரும் அனைத்தும் உன்னுடையதாகவும் இருக்கட்டும். அதிர்ஷ்டமும் செழிப்பும் எப்போதும் உன்னை பின்தொடரட்டும். உங்கள் கணவருக்கு பத்தியும் விருந்தினர்களை மகிழ்விப்பதும் உங்கள் வீட்டு வாசலுக்கு வருபவர்களை கதறவிப்பதும் உங்கள் நாட்கள் நிரம்பி இருக்கட்டும் என்று கூறினார். பிரிதாவின் வார்த்தைகள் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தபோது கிறிஸ்தர் தாளமாக கேட்டார். அவளுடைய கண்கள் நன்றியுடன் பிரகாசித்தன. வெளிமண்டலம் அரவணைப்பு மற்றும் அன்பால் நிரம்பியது. இந்த உன்னதமான பெண்களின் பிரசன்னமே ராஜ்யத்திற்கு அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வந்தது போல் இருந்தது. அடுத்தடுத்த நாட்களில் கிறிஸ்தர் பாண்டவர்களுக்கு மகிழ்ச்சியையும் தொடர்ந்து கொண்டு வந்தார். அவர்களுக்கு தொலைதூரத்திலிருந்து பரிசுகளை அனுப்பினால். முத்துக்கள் மற்றும் நாவிசுராதுலிகள் பொருத்தப்பட்ட தங்க ஆபரணங்கள், தொலைதூர நாடுகளில் நெய்யப்பட்ட விலையுயர்ந்த ஆடைகள், அழகான போர்வைகள் மற்றும் மென்மையான தோள்கள், அவர் அனுப்பிய பாத்திரங்கள், ரத்தினங்கள் மற்றும் வைரங்களால் அலங்கரிக்கப்பட்டன. இது அவளுடைய செல்வத்துக்கும் தாரா மனப்பான்மைக்கும் ஒரு சான்றாகும். கிறிஸ்தர் பாண்டவர்களுக்கு பல்வேறு நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட பெண் ஊழியர்களையும் பரிசளித்தார். ஒவ்வொருவருக்கும் அழகு, இளமை மற்றும் சாதனைகளின் முன்னுதாரணம். அவர்களுக்கு மதராவில் இருந்து நன்கு பயிற்சி பெற்ற யானைகளையும் விலையுயர்ந்த சேனங்களில் குதிரைகளையும் கம்பீரமான குதிரைகளால் வரையப்பட்ட கார்களையும் கோடிக்கணக்கான தூய தங்க நாணயங்களையும் வழங்கினார். மதுவை கொண்டு அவர் உண்மையில் பாண்டவர்களுக்கு தனது ஆசீர்வாதங்களை அனுப்பியிருந்தார். நீதியான மன்னரான யுதிஷ்டிரர் இந்த பரிசுகளைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். கோவிந்தமே மகிழ்விக்க ஆர்வத்துடன் அவற்றை ஏற்றுக்கொண்டார். அவர் தனது அன்பிற்கும் பாசத்திற்கும் அடையாளமாக அவற்றை அனுப்பினார். கிறிஸ்தரின் தாள மனப்பான்மை வரும் தலைமுறைகளுக்கு அவர்களின் ராஜ்யத்திற்கு சிரிப்பையும் அமைதியையும் கொண்டு வரும் என்பதை அறிந்த யுதிஷ்டிரரின் இதயம் ஒவ்வொரு பரிசையும் பெற்றபோது மகிழ்ச்சியால் பெருகியது. இவ்வாறு பாண்டவர்கள் கிறிஸ்தரின் கருணை மற்றும் தாள மனப்பான்மையால் ஆசீர்வதிக்கப்பட்டனர். அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாலும் மிகுதியாலும் நிரம்பியிருந்தது. பாண்டுவின் நலன்களுடன் திரௌபதியின் திருமணம் பற்றிய செய்தி அவரது சுய தேர்வு விழாவில் கலந்து கொண்ட மன்னர்களிடையே காட்டு தீப்போர பரவியது. ஒவ்வொரு ராஜ்யத்திலிருந்தும் உளவாளிகள்
புகழ்பெற்ற போர் வீரரான அதுலனை தனது எஜமானாக தேர்ந்தெடுத்த அழகான இளம் பெண்ணின் கதைகளை மீண்டும் கொண்டு வந்தனர். வலிமையான போர் வீரரான பீமனும் பிரமிக்க வைக்கும் சொற்களில் விவரிக்கப்பட்டார். அவரது வலிமை மற்றும் அச்சமின்மை ஒப்பிட முடியாதவை என்று கூறப்பட்டது. பாண்டவர்கள் அமைதியான பிராமணர்கள் என்ற போர்வையை அணிந்திருந்ததையும் குந்தியும் அவரது மகன்கள் அனைவரும் எரியும் அரக்கு வீட்டிலிருந்து அதிசயமாறு உயிர் தப்பினர் என்பதையும் அறிந்த மன்னர்கள் ஆச்சரியம் அடைந்தனர். மரணத்தின் விளிம்பிலிருந்து பாண்டவர்களை மீண்டும் கொண்டு வந்த விதியின் விசித்திரமான திருப்பத்தைக் கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். இந்த செய்தியை அவர்கள் சிந்தித்தபோது புரோச்சனா உருவாக்கிய கொடூரமான திட்டத்துக்கு அவர்கள் குற்றம் சாட்டிய பீஷ்மர் மற்றும் திருதராஷ்டிரரை நோக்கி அவர்களின் கோபம் திரும்பியது. இதற்கிடையில் திரௌபதி அதுலனை தனது எசமானனாக தேர்ந்தெடுத்தார் என்பதை கேள்விப்பட்ட துரியோதனின் முகம் விழுந்தது. தனது சகோதரர்களான அஸ்வத்தமான், சகுலி, கர்ணன் மற்றும் கிருபாவுடன் அவர் கனத்த இதயத்துடன் ஹஸ்தினாபுரத்திற்கு புறப்பட்டார். துஷாசனா அவரிடம் கிசுகிசுத்தார். அதுலன் தன்னை ஒரு பிராமணனாக மாறுவேடமிட்டிருக்காவிட்டால் அவர் திரௌபதியின் கையை வென்றிருக்க மாட்டார். விதி மிக உயர்ந்தது, எங்கள் முயற்சிகள் வீணாகிவிட்டன. சகோதரர்கள் துக்ககரமான இதயங்களுடன் அஸ்தினாபுர நகருக்குள் நுழைந்தனர். அவர்களின் பெருமையை காயப்படுத்தினர். அவர்கள் அரண்மனையை அடைந்தபோது எரியும் வீட்டிலிருந்து தப்பித்து துருபதாவுடன் கூட்டணி வைத்த பாண்டவர்களின் பார்வையால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். துருஷ்டத்யும்னா, சிகந்தன் மற்றும் துருபாதாவின் மற்ற மகன்கள் போரில் வெல்ல முடியாதவர்களாக தோன்றினர். சகோதரர்களின் பயமும் விரக்தியும் ஆழமடைந்தது. இருப்பினும் திரௌபதி பாண்டவர்களை தனது பிரபுக்களாக தேர்ந்தெடுத்தார் என்ற செய்தியால் விதுரர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவர் திருதராஷ்டிரரை எழுதி, நல்ல அதிர்ஷ்டத்தால் குருக்கள் செழித்து வளர்கிறார்கள். திருதராஷ்டிரரின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. அவரது மூத்த மகன் துரியோதனன் துருபதரின் மகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று நினைத்தார். அவர் திரௌபதியின் ஆபரணங்களை ஆர்டர் செய்து அவளையும் துரியோதனையும் பிரமாண்டமான ஊர்வலத்தில் ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்து அவர் அறிவுறுத்தினார். ஆனால் விதுரா வேவு ராஜாவை திருத்தி திரௌபதி உண்மையில் பாண்டவர்களை தனது பிரபுக்களாக தேர்ந்தெடுத்ததாகவும் அவர்கள் உயிருடன் இருப்பதாகவும் துருபாதரின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சமாதானமாக இருப்பதாகவும் வெளிப்படுத்தினார். தனது மகன்களின் நிலைமை குறித்த திருதராஷ்டிரரின் புரிதல் மாறத் தொடங்கியது. துருபாதரை ஒரு கூட்டாளியாக வைத்திருப்பது செழிப்பு அல்லது துன்ப காலங்களில் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்பதை அவர் உணர்ந்தார். இருப்பினும் விதுரரின் வார்த்தைகள் துரியோதனன், கர்ணன் மற்றும் துஷாசனா ஆகியோரின் கோபத்தை தூண்டுவதாக தோன்றியது. அவர்கள் இப்போது தனியாக இருந்த திருதராஷ்டிரரை அணுகி அவரை கடிந்து கொண்டனர். அஸ்தினபுரத்தில் சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கிய போது பரபரப்பான தெற்களில் ஒரு சூடான ஆரஞ்சில ஒளியை விரகாதித்தது. குருக்களின் குருட்டு மன்னரான திருதராஷ்டிரர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவரது நம்பரமான ஆலோசகர்கள் மற்றும் மரங்களால் சூழப்பட்டார். அவர் தனது புத்திசாலித்தனமான மற்றும் விசுவாசமான சகோதரான விதுரரிடம் திரும்பினார். அவர் அருகில் நின்றார். ஆனால் அவரது உண்மையான நோக்கங்களின் எந்த குறிப்பையும் வெளிப்படுத்தாமல் பார்த்து கொண்டார். மன்னரின் ரகசிய எண்ணங்களை மறந்த விதுரா பாண்டவர்களை பற்றி திருதராஷ்டிரருடன் ஒரு உற்சாகமான உரையாடலில் தொடர்ந்து ஈடுபட்டார். அவர்களின் நல்லொழுக்கங்களையும் நல்ல செயல்களையும் பாராட்டினார். திருதராஷ்டிரர் விதுரருடன் சேர்ந்து கைதட்டினார். அதே நேரத்தில் தனது சகோதரரின் தீவிர கண்ணிலிருந்து தனது சொந்த திட்டங்களை மறைத்தார். விதுரா சென்றவுடன் மன்னர் தனது மகன்களான துரியோதனரிடமும் தமிழனிடமும் திரும்பினாரே. என் அன்பான சுயோதனா என்று தனது மூத்த மகளை அழைத்த திருதராஷ்டிரர், உன்னுடன் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி விவாதிக்க விரும்புகிறேன். பாண்டவர்களின் வறந்து வரும் செல்வாக்கை எதிர்கொள்ள நீங்கள் என்ன திட்டமிட்டுள்ளீர்கள் என்று தனது திட்டங்களை விவரிக்க தொடங்கிய போது துரியோதனின் கண்கள் உற்சாகத்தால் பிரகாசித்தன. தந்தைய பாண்டவர்களிடையே கருத்து வேறுபாட்டை விதைக்க திறமையான பிராமணர்களை பயன்படுத்தலாம் என்று அவர் தனது குரலில் நம்பிக்கையுடன் கூறினார். அல்லது யுதிஷ்டரின் நோக்கத்தை கைவிட மன்னர் துருபதனுக்கும் அவரது மகன்களுக்கும் லஞ்சம் கொடுக்கலாம். கஸ்திலபுரத்திலிருந்து விலகி பால்சாராவில் குடியேறும்படி
அவர்களை வற்புறுத்தலாம். துரியோதனின் வார்த்தைகள் தந்திரமும் வெட்சியமும் நிறைந்திருந்தன. ராதையாவின் மகன் கண்ணன் சம்மதத்துடன் தலையசைத்து துரியோதனின் திட்டங்களுக்கு தனது சொந்த ஆலோசனைகளை சேர்த்தார். பாண்டவர்கள் ஒருவருக்கொருவர் பொறாமைப்பட வைப்பதற்கு நம் உளவாளிகளை பயன்படுத்தலாம் என்று அவர் கூறினார். அல்லது கிருஷ்ணரை அவரது கணவர்களுக்கு எதிராக தூண்டலாம். அவளுக்கு பல வழக்குரைஞர்கள் உள்ளனர். இது கடினமாக இருக்காது. கண்ணனின் வார்த்தைகள் திங்களை திருதராஷ்டிரர் கவனமாக கேட்டார். அவரது மனம் சாத்தியக்கூறுகளுடன் ஓடுகிறது. அவர் மீண்டும் ஒரு முறை துரியோதனரிடம் திரும்பினார். சொல்லுங்கள் என் மகனே, மிகவும் பயனுள்ள திட்டம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? துரியோதனன் நம்பிக்கையுடன் புன்னகைத்தார். அவர் தனது தந்தையின் காதை கொண்டிருப்பதை அறிந்திருந்தார். தந்தையே, பாண்டவர்களில் வலிமையான அந்தமான பீமனை பலவீனப்படுத்துவதில் நாம் தவம் செலுத்த வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என்று விஷம் சொட்டிய அவரது குரலில் அவர் கூறினார். நாம் அவரை அழிக்க முடிந்தால் அவர்கள் தங்கள் வலிமையையும் ஆற்றலையும் ஏற்பார்கள். பீமன் இல்லாமல் அர்ஜுனன் தன் நிழலை தவிர வேறில்லை. துரியோதனின் வார்த்தைகள் கவனின் முதுகெலும்பை நடுங்க செய்தன. உரையாடல் தொடரும்போது திருதராஷ்டிரர் ஒவ்வொரு திட்டத்தையும் கவனமாக எடை போட்டு தனது மகன்களின் மீதான விசுவாசத்திற்கும் ஆசனாக தனது கடமைக்கும் இடையில் அவரது மனதை பிளவுபடுத்தினார். நேரம் முடிந்திருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். மன்னர் துருபதர் மீதான பாண்டவர்களின் நம்பிக்கை திறப்படுத்தப்படுவதற்கு முன்பு அவர்கள் தாக்க வேண்டியிருந்தது. குருக்களின் தலைவிதி ஆபத்தான சமநிலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. அஸ்திலபுர ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமித்து கண்ணனுக்கு முன்னால் துரியோதனன் நின்றிருந்த சபை மண்டபத்தின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. பாண்டவர்களுக்கு எதிரான இறுதி தீர்க்கமான போரில் தன்னுடன் சேருமாறு தனது நண்பரை அவர் வலியுறுத்திய போது இளவரசனின் கண்கள் உறுதியுடன் எரிந்தன. ராதேயா, என் சிந்தனை சரியானது என்று உனக்கு தெரியும் என்று துரியோதனன் மெல்லிய குரலில் சொன்னான். நாங்கள் ஒவ்வொரு தந்திரத்தையும் ஒவ்வொரு நுட்பமான சூழ்ச்சியையும் முயற்சித்தோம். ஆனால் இன்னும் பாண்டவர்கள் வெல்லப்படாமல் உள்ளனர். அவர்கள் ஒரு காலத்தில் பலவீனமாகவும் இருந்தனர். ஆனால் இப்போது அவர்கள் வலுவாக வளர்ந்துள்ளனர். கிருஷ்ணர் தன் பக்கத்திலேயே இருக்கிறார். கண்ணன் கவனமாக கேட்டான். அவரது புருவம் சிந்தனையில் முள் எது விரக்தியாலும் தோல்வியாலும் பிளங்க துரியோதனின் வார்த்தைகள் விரக்தியால் நிறைந்திருப்பதை அவர் அறிந்திருந்தார். பல ஆண்டுகளாக இளவரசர் தந்திரம் மற்றும் திருட்டுத்தனமாக பாண்டவர்களை அகற்ற முயன்றார். ஆனால் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் முடிந்தது. இம்முறை அது பலனளிக்காது என்று தனது உறுதியான குரலில் கண்ணன் இறுதியாகச் சொன்னான். வெஞ்சம், ஏமாற்றுதல் அவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே பிளவை ஏற்படுத்துவது என எல்லாவற்றையும் முயற்சித்தோம். ஆனால் அதனால் எந்த பயனும் இல்லை. அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ராதையா, அந்த பிணைப்பை எதுவும் உடைக்க முடியாது. துரியோதனின் முகம் கோபத்தால் சிவந்தது. ஆனால் கண்ணன் அழுத்திக் கொண்டே இருந்தார். அவரது வார்த்தைகள் நம்பிக்கையுடன் சொட்டி கொண்டன. நாம் அவர்களை நேருக்கு நேர் தாக்க வேண்டும் என்று அவர் கூறினார். நமது ஒருங்கிணைந்த படைகளுடன் நாம் பாண்டவர்களை நசுக்கி அவர்களின் உரிமை கோர்களுக்கு என்றென்றும் முற்றுப்புள்ளி வைப்போம். கிருஷ்ணர் தனது யாதவ படையுடன் வரும்போது நாங்கள் தயாராக இருப்போம். நமது வீரத்தை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதை அவளுக்கு கண்டிப்போம். கர்ணனின் வார்த்தைகள் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்ததால் சபை மண்டபம் அமைதியானது. அங்கு இருந்தவர்களின் மனதில் அதிக எடை இருந்தது. திருதராஷ்டிர பாவற்ற மன்னர் தனது தலையை ஒப்புதலுடன் தலையசைத்தார். அவரது கண்கள் கடுமையான ஒளியுடன் மின்னின. ராதையா உண்மையை பேசுகிறார் என்று தன் குரலை குளிந்து சத்தமிட்டு சொன்னான். நமது புத்திசாலித்தனமான ஆலோசகர்களான பீஷ்மர், துரோணர், விதுரர், நீங்களும் கண்ணனும் ஆகியோரை நாம் கலந்தாலோசிக்க வேண்டும். வெற்றிக்கு வழிவருக்கும் ஆதையை நாம் அனைவரும் சேர்ந்து தேர்ந்தெடுப்போம். எனவே மன்னர் தனது மிகவும் நம்பகமான ஆலோசகர்களை வரவழைத்தார். அவர்கள் அவரை சுற்றி ஞானம் மற்றும் சக்தியின் வட்டத்தில் கூடினர். இந்த வலிமையான போர் வீரர்கள் தங்கள் விருப்பங்களை எடை போட்டு தங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய போருக்கு தயாராகி வருவதால் பாண்டவர்கள் மற்றும் உண்மையில் முழு இந்தியாவின் தலைவிதி சமநிலையில் இருந்தது. குரு ஆசவைக்குள் ஒரு சுடான விவாதத்தின் மத்தியில் விதுரரின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில்
தொங்கிக் கொண்டிருந்தன. பாண்டவர்கள் மற்றும் குருக்களின் மதிப்பிற்குரிய தாத்தாவான பீஷ்மர் உயரமாக நின்று தனது கண்களை திருதராஷ்டிரர் மீது ஊட்டினார். மன்னர் கையில் உள்ள விஷயத்தில் அவரது கருத்தை கேட்டிருந்தார். ராஜ்யம் குறித்த சர்ச்சை பீஷ்மர் பேசத் தொடங்கினார். அவரது குறு நிலையானது மற்றும் அளவானது. திருதராஷ்டிரா, பாண்டவர்களுடனான போர் நான் மன்னிக்கக்கூடிய ஒன்றல்ல. அவர்கள் உங்களுக்கு உங்கள் மகன்கள் போலவே எனக்கு இருக்கிறார்கள். நான் எப்போதும் அவர்களை என் சொந்த குழந்தைகளாக அன்பிலும் மரியாதையிலும் சமமாக கருதுகிறேன். அவர் தனது முன் கூட்டத்தை ஆய்வு செய்து நிறுத்தினார். துரியோதனனைப் போலவே பாண்டவர்களும் இந்த ராஜ்யத்தை தங்கள் பிறப்புரிமையாக பார்க்கிறார்கள் என்று பீஷ்மர் தொடர்ந்தார். அவர்கள் அதை ஏற்கவில்லை என்றால் அதை உரிமை கோருவதற்கு நம்மில் யாருக்காவது உரிமை உண்டு என்று நாம் உண்மையிலேயே சொல்ல முடியுமா? ராஜாவே, அவர்களுக்கும் உங்கள் மகன்களுக்கும் இடையில் ராஜ்யத்தை நியாயமாக பிரிப்பதன் ஞானத்தை பரிசீலிக்குமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அவரது வார்த்தைகள் நேர்மையுடன் சொட்டு சொட்டாக இருந்தன. ஆனால் அசரத்தின் குறிப்பையும் கொண்டிருந்த இதை கேட்கும் போது திருதராஷ்டிரரின் கண்கள் குறுகின. பீஷ்மரின் வார்த்தைகள் ஒரு முதியவரின் வார்த்தைகள் மட்டுமல்ல, குரு வம்சத்தில் நலனை எப்போதும் தனது சொந்த நலன்களுக்கு மேல் வைத்த ஒரு புத்திசாலித்தனமான ஆலோசகரின் வார்த்தைகள் என்று அவருக்கு தெரியும். மன்னர் தனது இருக்கையில் சங்கடமாக மாறி தனது விருப்பங்களை எடை போட்டார். இருப்பினும் அவரது மகன் துரியோதனன் பீஷ்மரின் வார்த்தைகளால் அதிர்ந்து போகவில்லை. பீஷ்மர் தனது குரலை அழுத்திக் கொண்டே இருந்தார். ஒரு நல்ல பெயர் ஒரு மனிதனின் மிகப்பெரிய பலம் என்று அவர் கூறினார். இது மரணத்திலும் அவரை தக்க வைத்துக் கொள்கிறது. நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஓ துரியோதனே, அதிகாரத்துக்கான உங்கள் ஆசை உங்கள் தீர்ப்பை மழுங்கடிக்க விடாதீர்கள். எங்கள் குடும்பத்தின் மரியாதையை நினைவில் கொள்ளுங்கள். நியாயமாக செயற்படுங்கள். அவரது கண்கள் துரியோதனின் மீது பூட்டப்பட்டன. அவர் புரிந்து கொள்ள விரும்புவதைப் போல பீஷ்மர் பேசுகையில் நினைவுகள் அவரது மனதில் நிரம்பி வழிந்தன. புரோச்சனாவின் துரோகத்தால் பாண்டவர்களின் வீடு எரிக்கப்பட்டதை அவர் கேள்விப்பட்ட நாள் நினைவுக்கு வந்தது. அவருக்குள் இருந்த வேதனையும் ஆத்திரமும் இன்றும் நீடித்தது. பல நாட்களாக எந்த உயிரிழத்தையும் என்னால் சந்திக்க முடியவில்லை என்று அவர் வெளிப்படுத்தினார். அவரது குரல் உணர்ச்சிகளால் கனமாக இருந்தது. பீஷ்மரின் பார்வை திருதராஷ்டிரரை நோக்கி திரும்பியது. அவரது வெளிப்பாடு துக்கம் மற்றும் அக்கறையின் கலவையாகும். குந்தியின் குழந்தைகளுக்கு ஏற்பட்ட தலைவிதிக்கு புரோச்சனாவை உலகம் முழுமையாக பொறுப்பேற்காது என்று அவர் மெதுவாக கூறினார். ஆனால் ராஜாவே, நீங்கள் இப்போது அவர்களின் நல்வாழ்வுக்கு பொறுப்பேற்கப்படுகிறீர்கள். அவர்களின் உயிர் வாழ்வும் திரும்புவதும் அவர்களின் பாதுகாவலராக உங்கள் கடமைக்கு ஒரு சான்றாகும். பீஷ்மரின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. இதனால் திருதராஷ்டிரரும் துரியோதனனும் தங்கள் செயல்களின் விளைவுகளை பற்றி சிந்திக்க வேண்டியிருந்தது. ராஜ்யத்தின் தலைவிதி மற்றும் ராஜ்யத்தின் தலைவிதி பற்றி சிந்திக்க வேண்டியிருந்தது. ஹஸ்தினபுரத்தின் பிரம்மாண்டமான மண்டபத்தில் ஞானியும் மரியாதைக்குரியவருமான பீஷ்மர் மன்னர் திருதராஷ்டிரரிடம் தனது மனதை பற்றி பேசி முடித்துவிட்டார். ராஜாவின் ஆலோசகர் துரோணர் அடுத்தபடியாக எழுந்து நின்று நிலைமையை பற்றிய ஆழமான புரிதலுடன் அவரது கண்கள் பிரகாசிக்கின்றன. மாட்சிமை பொருந்தியவரே, நம்பிக்கையுடன் நிரம்பிய அவரது குரலில் சரியானது உண்மை மற்றும் புகழை கையாளும் வரையில் பேசுவது ஆலோசனைக்கு வரவழைக்கப்பட்ட நண்பர்களாகிய நமது கடமை. இந்த விஷயத்தில் பீஷ்மரின் கருத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தின் உரிமையான பங்கை வழங்குவோம். இது நித்திய நல்லொழுக்கம். துரோணரின் வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இனிமையான மற்றும் அமைதியானவை. பாண்டவர்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தையும் மணமகன்கள் மற்றும் மணமகள் இருவருக்கும் விலையுயர்ந்த பரிசுகளையும் எடுத்து செல்லும் ஒரு தூதரை மன்னர் திருதராஷ்டிரர் துருபதருக்கு அனுப்ப வேண்டும் என்று அவர் முன்மொழிந்தார். தூதர் குருபதருடனான இந்த புதிய கூட்டணியால் ராஜாவின் அதிகாரம் மற்றும் கண்ணியம் அதிகரித்ததை பற்றி பேச வேண்டும். துரோணர் பேசி முடித்ததும் கலன் தனது குரலை ஒரு தீப்பிழம்பை போல எழுப்பினார். பீஷ்மரும் துரோணரும் உங்களுடைய செல்வத்தால் ஆடம்பரப்படுத்தப்பட்டுள்ளனர். ஐயா, ஐயா என்று அவர் கூறினார். அவரது வார்த்தைகள் கிண்டலாக தொட்டன. அவர்கள் எப்போதும்
உங்கள் நம்பகமான நண்பர்களாக நீங்கள் கருதப்படுகிறார்கள். அவர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனையை வழங்குவதை விட வேடிக்கையாக என்ன இருக்க முடியும்? கர்ணனின் கண்கள் திங்கிளைக்கும் குயிப்புடன் பிரகாசித்தலகனன் அருகருகத்தின் மன்னர் அம்புவிச்சாவில் கதையை சொன்னார். அவர் தனது விவகாரங்களை பற்றி மிகவும் கவனக்குறைவாகவும் அறியாமலும் இருந்ததால் அவரது மந்திரி மராகலி மாநிலத்தில் மிக உயர்ந்த அதிகாரியாக ஆனார். ஆனால் அனைத்து அதிகாரங்களும் அவரது வசம் இருந்த போதிலும் மராகலி சிம்மாசனத்தை பெற முடியவில்லை. ஏனெனில் விதிய ராஜ்யத்தை ஆட்சி செய்த கர்ணனின் வார்த்தைகள் ஒரு புயல் காற்றை போல இருந்தன. அவை மண்டபத்தில் அடித்தளத்தை அசைத்தன. மாட்சிமை பொருந்திய மன்னரே, இந்த கதையை நினைவு கூர்ந்து அவர் கூறினார், உங்கள் ஆலோசகர்களின் நேர்மையை அல்லது வேறு விதமாக தீர்ப்பளியுங்கள். அவர்கள் யார்? பொல்லாதவர்கள் யார்? புத்திசாலித்தனமாகவும் நன்றாகவும் பேசியுள்ளனர் என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். துரோணர் மீண்டும் எழுந்து நின்றார். அவரது முகம் அமைதியாகவும் இருந்தது. கர்ணனே, நீ பொல்லாதவன் என்பதால் உன் நோக்கத்தில் தீய தன்மையின் விளைவாக நீ இவ்வாறு பேசுகிறாய் என்பது தெளிவாகிறது என்று அவர் தனது குரலில் உறுதியாக கூறினார். நீ பாண்டவர்களை காயப்படுத்த விரும்புவதால் எங்கள் மீது குற்றத்தை காண்கிறாய். ஆனால் கர்ணனே, நான் சொன்னது அனைவரின் நலனுக்காகவும் குரு இனத்தில் செழிப்புக்காகவும் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த மண்டபம் அமைதியாக இருந்தது. பதற்றமும் எதிர்பார்ப்பும் நிறைந்திருந்தது. ஞானிகள் சரியான பாதையில் செல்வது குறித்து தொடர்ந்து விவாதித்ததால் ராஜ்யத்தின் தலைவிதி சமநிலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. சூரியன் ராஜ்யத்தின் மீது அஸ்தமிக்கும் போது விதுரா மன்னர் திருதராஷ்டிரரின் முன் நின்றார். அவரது வார்த்தைகள் ஆசரத்தையும் அக்கறையையும் கொண்டிருந்தன. மாட்சிமையை பொருந்தியவரே, உங்கள் நண்பர்கள் நல்ல நோக்கத்துடன் இருந்தாலும் நீங்கள் கேட்கவில்லை. உங்கள் மரியாதைக்குரிய மாமா பீஷ்மரின் ஆலோசனை புத்திசாலித்தனமானது மற்றும் எங்கள் ராஜ்யத்திற்கு நன்மை பயக்கும். இருப்பினும் அது காது கேராத காதுகளில் வீழ்கிறது என்று அவர் தொடங்கினார். விதுரனின் கண்கள் ராஜாவின் மீது மூடப்பட்டன. அவரது குரல் நம்பிக்கையால் நிரம்பியது. மகா குருவான துரோணரும் ஞான வார்த்தைகளை பேசியிருக்கிறார். ஆனால் அவரது மகனான கர்ணன் அவற்றை கேட்க விரும்பவில்லை. ஐயா, மனிதர்களிடையே உள்ள இந்த 2 சிங்கங்களை விட வேறு யாராவது உங்களுக்கு சிறந்த நண்பராக இருக்க முடியுமா என்று நான் உங்களிடம் கேட்கிறேன். அவர்கள் பல ஆண்டுகளாக எங்களுடன் நின்றிருக்கிறார்கள். அவர்களின் ஞானமும் கற்றலும் எங்கள் பாதையை வழிநடத்துகின்றனர். விதுரர் பேசுகையில் ராஜாவின் கருத்து மாறாமல் இருந்தது. அவரது மனம் நியாயத்திற்கு மூடப்பட்டதாக தோன்றியது. ஆனால் அவர்கள் ஏன் எங்களுக்கு தீய ஆலோசனையை வழங்க வேண்டும்? விதுரர் வலியுறுத்தினார். நாங்கள் அவர்களை ஒருபோதும் காயப்படுத்தவில்லை. அவர்கள் எப்போதும் எங்களை சமமான கண்களால் பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் உண்மையுள்ள மனிதர்கள், அளவிட முடியாத புத்திசாலிகள். அவர்களின் வார்த்தைகள் தூய்மையானவை. விதுரன் சிறிது நேரம் நின்று தனது கண்களை சபையில் சுழற்றி கொண்டு தொடர்ந்தான். ஆண்டவர்கள் குந்தியின் மூலம் உங்கள் நரன்கள் துரியோதனனையும் மற்றவர்களையும் விட குறைவானவர்கள் அல்ல. அவர்களுக்கு தீங்கு விளைவிக்குமாறு உங்களுக்கு அறிவுரை கூறுபவர்களுக்கு உண்மையில் எங்கள் ஆர்வங்கள் இல்லை. உங்கள் சொந்த குழந்தைகளுக்காக உங்கள் இதயத்தில் பாகுபாடு இருந்தால் அதை வெளியே கொண்டு வர விரும்புவோர் எங்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. ராஜாவின் மௌனம் பேசிக்கொண்டிருந்தது. அவரது கண்கள் கலவையான உணர்ச்சிகளால் மூடப்பட்டிருந்தன. விதுரர் தனது வார்த்தைகளை அழுத்திக் கொண்டார். புரிதலை நோக்கி ஒரு மென்மையான உத்தேகம். பீஷ்மரும் துரோணரும் பாண்டவர்களின் வெல்ல முடியாத தன்மையை பற்றி உண்மையை பேசியுள்ளனர். 2 கைகளிலும் சமமாக திறமையான கைகளை கொண்ட அர்ஜுனனை மகாவதால் கூட வெல்ல முடியும் என்று நீங்கள் உண்மையிலேயே நம்ப முடியுமா? அல்லது 10,000 யானைகளுக்கு பொட்டியாக இருக்கும் வலிமை கொண்ட பீமனால் கூட வெல்ல முடியுமா? விதுரனின் குரல் உயர்ந்தது. அவரது வார்த்தைகள் ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் கொண்டிருந்தன. யமனின் மரங்களைப் போலவே இரட்டையர்களும் போரில் ஒப்பிட முடியாதவர்கள். மூத்த பாண்டவரான யுதிஷ்டிரர்
பொறுமை, கருணை, மன்னிப்பு, உண்மை மற்றும் வீரம் ஆகிய நல்லொழுக்கங்களின் முன்னுதாரணம் அவருக்குள் உள்ளது. என்று பேசி முடித்ததும் கூட்டம் அமைதியாக இருந்தது. அவரது வார்த்தைகளின் எடை ஓர் மென்மையான மழை போல அவர்கள் மீது நிலைத்தது. இறுதியாக ராஜாவின் வெளிப்பாடு மாறியது. புரிதலின் ஒரு ஒளி அவரது கண்களில் ஒளிரும். விதுராவின் இறுதி வேண்டுதல் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தது. அவரது குரல் உணர்ச்சிகளால் நிரம்பியிருந்தது. நினைவில் கொள்ளுங்கள் ராஜாவே, ராஜ்யத்தின் மீதான எங்கள் உரிமை உங்களுக்கு முன்பே உள்ளது. பாண்டவர்களிடம் நல்லொழுக்கத்துடன் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் மீது கருணை காட்டுவதன் மூலம் அவதூறுகளின் கரையை கழுவவும். இது நம் அனைவரையும் ஒன்றிணைக்கிறது, நம் உயிரை பாதுகாக்கிறது மற்றும் நமது சத்திரிய ஒழுங்கை வலுப்படுத்துகிறது. கூட்டம் அஸ்தினபுர அரசவையில் மன்னர் திருதராஷ்டிரரின் சிம்மாசன அறையின் மீது ஒரு அமைதியற்ற சூழல் நிலவியது. அவர்களது உறவினர்களான பாண்டவர்களுக்கு எதிரான அவரது மகளின் நடவடிக்கைகளின் இடைக்காற்றில் கனமாக தொங்கிக் கொண்டிருந்தது. இருப்பினும் இந்த பதற்றத்தின் மத்தியில் அவருக்குள் நம்பிக்கையில் ஒரு ஒளி பிரகாசித்தது. அவருக்கு ஞானியான பீஷ்மர் மற்றும் விசித்ரோணர் மற்றும் அவரது நம்பருமான ஆலோசகர் விதுரா ஆகியோரால் ஆலோசனை வழங்கப்பட்டது. அவர்களின் வார்த்தைகள் அவரது மனதில் எதிரொலித்தன. பாண்டவர்கள் உண்மையில் உங்கள் குழந்தைகள் குந்தியில் உன்னுடன் இணைந்ததன் மூலம் பிறந்தவர்கள். இந்த வெளிப்பாட்டால் தூண்டப்பட்ட திருதராஷ்டிரரின் இதயம் 5 சகோதரர்களான யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன் மற்றும் சகாதேவர் மீது பெற்ற தந்தை வழி அன்பில் ஒரு புதிய உணர்வால் பெருகியது. சிம்மாசனத்தில் அவருடன் அவர்களின் சரியான இடம் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். அதிக அவதரிப்பாளர்களாக அல்ல, ஆனால் ராஜ்யத்தின் நினைவாரசுகளாக தனது தைரியத்தை வரவழைத்து விதுரருக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்தார். பாண்டவரையும் அவர்களின் தாய் குந்தியையும் அவர்களின் விசுவாசமான நண்பரான கிருஷ்ணரையும் ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்து வாருங்கள். நாம் அவர்களை அன்புடன் கவனித்துக் கொள்ள வேண்டும். பாண்டவர்கள் திரௌபதி மற்றும் அவரது சொந்த மைத்துனர் துருபதருக்கு ஏராளமான விலைமதிப்பற்ற பரிசுவை தன்னுடன் எடுத்து சென்ற விதுரர் இந்த கடமையை நிறைவேற்ற விரைந்தார். பாஞ்சால அரண்மனைக்கு வந்து அவரை துருபத அன்புடன் வரவேற்றார். அவர்களின் பரஸ்பர நல்வாழ்வு குறித்து விசாரித்தார். விதுரரின் கண்கள் பின்னர் பாண்டவர்கள் மீது விழுந்தன. அறந்த புன்னகையுடன் அவர் அனைவரையும் அன்புடன் தழுவி வரவேற்றார். சகோதரர்கள் வாசுதேவ கிருஷ்ணருடன் சேர்ந்து விதுராவை மரியாதைக்குரிய விருந்தினராக வரவேற்றனர். அவர்கள் ஒன்றாக அமர்ந்தபோது விதுர துருபதாவிடம் திரும்பி அளவான தொனியில் பேசினார். என் அன்பான மன்னரே, நான் உங்கள் மதிப்புமிக்க நண்பரான மன்னர் திருதராஷ்டிரரிடமிருந்து செய்திகளை கொண்டு வருகிறேன். அவர் தனது அமைச்சர்கள், மகன்கள் மற்றும் நண்பர்களுடன் மிகுந்த அக்கறையுடன் உங்கள் தாளை கேட்டுள்ளார். சானல்வின் புத்திசாலித்தனமான மகனான பிஷ்வர் மற்றும் பிசிச்சுரோனரும் உங்கள் நலனில் தங்கள் ஆழ்ந்த ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். விதுர தொடர்ந்து பேசுகையில், குருக்கள் உங்களுடனான இந்த கூட்டணியை தெய்வங்களின் ஆசீர்வாதமாக கருதுகிறார்கள். உங்களுடனான தங்கள் பிணைப்பை வலுப்படுத்தியதற்காக அவர்கள் தங்களை அதிர்ஷ்டசாலிகள் என்று கருதுகிறார்கள். உண்மையில் திருதராஷ்டிரர் ஒரு புதிய ராஜ்யத்தை பெறுவதை விட இந்த இணைப்பு அவர்களுக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது என்று அறிவிக்கிறார். இந்த வார்த்தைகளுடன் விதுரர் தனது சொந்த கருத்தை வெளிப்படுத்தினார். ராஜாவே, பாண்டவர்கள் தங்கள் மூதாதையர் இல்லத்திற்கு திரும்புவதற்கான நேரம் இது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். குருக்களும் தங்கள் தாய் குந்தி மற்றும் துருபதியைப் போலவே ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். அவர் பேசுகையில் விதுர திருதராஷ்டிரரில் அரசவையிலிருந்து விலைமதிப்பற்ற பரிசுகளை கூடியிருந்த குழுவிடம் ஒப்படைத்தார். பாண்டவர்கள் தங்கள் ராஜ்யத்தை மீண்டும் பார்வையிட அனுமதிக்கவும், பரபரப்பான அஸ்தினாபுர ராஜ்யத்தில் யுதிஷ்டிரனின் தலைமையில் பாண்டவர்கள் காட்டில் நீண்ட நாடுகடத்தப்பட்ட பிறகு திரும்பி வர தயாராகி வருவதால் உற்சாகமும் மகிழ்ச்சியும் காற்றில் நிரம்பி வழிந்தன. அவர்களின் வருகையை மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் சந்தித்தனர். அவர்கள் திரும்பி வருவதற்காக ஆவலுடன் காத்திருந்தனர். அவர்கள் நகரத்தை நெருங்கிய போது பஞ்சாலாவின் மன்னர் துருபத அவர்களை அன்புடன் வரவேற்றார். அவர்கள் திரும்பி வந்ததில் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். விதுரரின் புத்திசாலித்தனமான வார்த்தைகளை அவர் ஒப்புக்கொண்டார். இது இந்த மறு இணைப்பை ஏற்படுத்தியது. பாண்டவர்கள் தங்கள் மூதாதையர் ராஜ்யத்திற்கு திரும்ப வேண்டும் என்று துருபதர் முன்மொழிந்தார். ஆனால் யுதிஷ்டிரரும்
அவரது சகோதரர்களும் இந்த முடிவை எடுப்பது சிறந்தது என்றும் அவர் பரிந்துரைத்தார். தின்றென்றும் கடமைப்பட்ட மகனான யுதிஷ்டிரர் அவர்கள் இப்போது துருபாதரின் கருணை சார்ந்து இருப்பதாகவும் அவர் விரும்பியபடி செய்வார்கள் என்றும் பதிலளித்தார். கிறிஸ்தரின் மற்றொரு பெயரான வாசுதேவனும் துருபாதரின் முன்மொழிவுடன் உடன்பட்டார். அவரது கருத்தை பின்பற்றுவது சிறந்தது என்று கூறினார். அவரது அறநெறி பற்றிய அறிவை கொடுத்த துருபாதா பின்னர் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு வசுதேவரின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கூறினார். கிருஷ்ணரைப் போல யுதிஷ்டிரர் பாண்டவர்களின் நலனை ஆர்வத்துடன் நாடவில்லை என்றும் அவர் கூறினார். துருபாதரின் கட்டளையுடன் பாண்டவர்கள் கிருஷ்ணர் மற்றும் விதுரருடன் சேர்ந்து ஹஸ்தினாபுரத்திற்கு தங்கள் பயணத்தை தொடங்கினர். அவர்கள் நகரத்தை நெருங்கிய போது விகனர், சித்தரசேனா, துரோணர் மற்றும் கிருபா உள்ளிட்ட கௌரவர்களில் ஒரு குழு அவர்களை சந்தித்தது. இந்த கூட்டத்தால் சூழப்பட்ட சக்தி வாய்ந்த வீரர்களும் மெதுவாக ஹஸ்தினாபுர நகருக்குள் நுழைந்தனர். ஹஸ்தினாபுர மக்கள் தங்கள் அன்புக்குரிய இளவரசர்கள் திரும்பி வருவதைக் கண்டு மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். அவர்கள் நகரத்தின் வழியாக செல்லும் போது குடிமக்களிடமிருந்து பல்வேறு ஆச்சரியங்களை கேட்டனர். அவர்கள் ஆவலுடன் அவர்களை வரவேற்றனர். சிலர், இங்கே அந்த புலி மனிதர்களிடையே திரும்புகிறது. ஒழுக்கத்தில் அனைத்து விதிகளையும் நன்கு அறிந்தவர் எப்போதும் தனது நெருங்கிய உறவினர்களைப் போல நம்மை பாதுகாப்பார் என்று கூச்சலிட்டனர். மற்றவர்கள், தனது மக்களில் அன்பான மன்னர் பாண்டு இன்று காட்டிலிருந்து திரும்பி வந்ததாக தெரிகிறது. சந்தேகத்திற்கு இடமின்றி நமக்கு விருப்பமானதை செய்யவில்லை என்று கூறினர். இறுதியாக பாண்டவர்கள் அரண்மனையை அடைந்தனர். அங்கு அவர்கள் திருதராஷ்டிரர் மற்றும் பீஷ்மரின் பாதங்களை வழிபட்டனர். அங்கு இருந்த ஒவ்வொரு குடிமகனின் நலனையும் அவர்கள் விசாரித்தனர். சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு மன்னர் திருதராஷ்டிரரும் பீஷ்மரும் அவர்களை வரவழைத்தனர். திருதராஷ்டிரர் யுதிஷ்டிரரை நோக்கி, குந்தியின் மகனே, நான் சொல்வதைக் கேள். உன் சகோதரர்களுடன் சேர்ந்து கேள். உனக்கும் உன் உறவினர்களுக்கும் இடையே மீண்டும் எந்த வேறுபாடும் ஏற்படாமல் இருக்க கண்டவ பிரஸ்தத்திற்கு சென்று சரி செய்யுங்கள். அங்கேயே உங்கள் குடியிருப்புகளை எடுத்துக்கொண்டால் யாரும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. பார்த்தாவால் அர்ஜுனனால் பாதுகாக்கப்படுவார். மகிழ்ச்சிக்கும் மத்தியில் யுதிஷ்டிரரின் தலைமையில் புகழ்பெற்ற பாண்டவர்கள் கிருஷ்ணரை தங்கள் பக்கத்திலேயே வைத்துக் கொண்டு இந்திரபிரஸ்தர ராஜ்யத்தை ஆட்சி செய்தனர். கொந்தளித்த எதிரிகள் திருதராஷ்டிரரின் கட்டளையின் பேரில் தங்கள் ராஜ்யத்தை பெற்றனர். இப்போது அவசர சிம்மாசனங்களில் அமர்ந்தனர். அனைத்து நிர்வாக கடமைகளையும் செய்தனர். அவர்கள் ஒன்றாக அமர்ந்திருந்தபோது நாரதர் என்ற தெய்வீக ரிஷி அவர்கள் நடுவே வந்தார். அவரது அலைச்சல்கள் அவரை இந்த புனித இடத்திற்கு அழைத்து வந்தன. யுதிஷ்டிரர் எப்போதும் சத்தியத்தையும் நல்லொழுக்கத்தையும் கடைபிடித்து நாரதருக்கு தனது அழகான இருக்கையை வழங்கினார். இது ராஜாவின் மனத்தாழ்மையையும் நாணியின் மீதான மரியாதையையும் வெளிப்படுத்தியது. நாரதர் அமர்ந்த பிறகு யுதிஷ்டிரர் அவருக்கு அர்க்கியத்தை வழங்கினார். இது பாரம்பரிய நீ மற்றும் வழிபாட்டு அர்ப்பணிப்பு மரியாதையுடன் தனது கைகளை பயன்படுத்தி நாரதர் வழிபாட்டை ஏற்றுக்கொண்ட போது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் யுதிஷ்டிரரை இரக்கமுள்ள வார்த்தைகளால் புகழத் தொடங்கினார். மன்னர் நாரதருக்கு அவர்களின் ராஜ்யத்தின் நிலையை தெரிவித்தார். மேலும் பாண்டவர்களின் நல்லொழுக்க ஆட்சியை கண்டு மகிழ்ச்சி அடைந்த ரிஷி யுதிஷ்டிரரை மீண்டும் ஒரு முறை தனது இருக்கையில் அமர உத்தரவிட்டார். கிருஷ்ணர் உள்ள அறைகளிலிருந்து வரவழைக்கப்பட்டார். நாரதரின் வருகையை கேள்விப்பட்டதும் திருமதி தெய்வீக ரிஷியை அணுகுவதற்கு முன்பு தன்னை சுத்தப்படுத்தி கொண்டார். அவர் கைகளை இணைத்து அவருக்கு முன் நின்றார். அவரது மறைக்கப்பட்ட முகம் தானி மீதான மரியாதைக்கு ஒரு சான்றாகும். நாரதர் அவருக்கு பல்வேறு ஆசீர்வாதங்களை அறிவித்தார். இளவரசியை ஓய்வு பெறுமாறு கட்டளையிட்டார். கிருஷ்ணர் ஓய்வு பெற்ற பிறகு நாரதர் தனிப்பட்ட முறையில் பாண்டவர்களிடம் உரையாற்றினார். அவரது வார்த்தைகள் மிகுந்த எடையையும் ஞானத்தையும் கொண்டிருந்தன. பாஞ்சாலாவின் புகழ்பெற்ற இளவரசி உங்கள் திருமணமான மனைவி என்று அவர் யுதிஷ்டிரனிடமும் அவரது சகோதரர்களிடமும் கூறினார். உங்களிடையே பிரிவினை ஏற்படாமல் இருக்க உங்களுக்குள் ஒரு ஆட்சியை நிறுத்தல். பின்னர் ரிஷி 2 சகோதரர்களான சுந்தா மற்றும் உபாசுனாவின் பண்டைய கதையை நினைவு கூர்ந்தார். அவர்கள் உடைக்க முடியாத பிணைப்புக்காக 3 உலகங்களிலும் கொண்டாடப்பட்டனர். இருப்பினும்
அசுர மன்னரின் மகள் திரோத்தம அவர்கள் முன் தோன்றிய போது சகோதரர்களின் நட்பு சிதைந்தது. அவர்கள் இந்த தெய்வீர அழகை விரும்பியதால் நொறுங்கினர். இறுதியில் அவருடைய பெயரில் ஒருவருக்கொருவர் கொன்றனர். நாரதர் யுதிஷ்டிரரை தனது சகோதரர்களுடனான நட்பை பேணவும் அவர்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை தவிர்க்கவும் எச்சரித்தார். யுதிஷ்டிரின் ஆர்வம் தூண்டப்பட்டு சுந்த மற்றும் உபாசந்தரின் தோற்றம், அவர்களின் உறவு மற்றும் திரோத்தமாவின் தன்மை பற்றி ரிஷிகளிடம் கேட்டார். மன்னர் நடந்த அனைத்தையும் கேட்க விரும்பினார். பண்டைய கதையில் அவருக்கு இருந்த ஆர்வம், நாணம் மற்றும் அறிவு மீதான அவரது விருப்பத்திற்கு ஒரு சான்றாகும். இவ்வாறு நாரதரின் வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. அவை பண்டைய ஞானத்தின் எடையையும் பெரும் சக்தியின் மத்தியில் நட்பை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துச் சென்றன. பண்டைய காலங்களில் இரும்பார் என்ற சக்தி வாய்ந்த தெய்வத்திற்கு பிறந்த சுந்தா மற்றும் உமாசுன்னா என்ற 2 சக்தி வாய்ந்த அசுரர்கள் வாழ்ந்தனர். சகோதரர்கள் தங்கள் பிடிவாதமான தீர்மானத்திற்கும் ஒரே மாதிரியான இயல்புக்கும் பெயர் பெற்றவர்கள். பெரும்பாலும் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட ஒரு நபரை ஒத்திருந்தனர். அவர்கள் 3 உலகங்களிலும் தேர்ச்சி பெற கடினமான பயணத்தை தொடங்கினர். அவர்களின் துறவி தவம் விந்திய மலைகளில் நடந்தது. அங்கு அவர்கள் தள்ளல் கால்வேர்களில் நின்று தங்கள் மாம்ச துண்டுகளை நெருப்பி எரிந்து காற்றில் மட்டுமே வாழ்ந்தனர். சகோதரர்களின் தீர்மானம் அசைக்க முடியாததாக இருந்தது. கடவுள்கள், விலைமதிப்பற்ற உடைமைகள் மற்றும் அழகான பெண்களால் அவர்களை திசை திருப்ப முயன்ற போது கூட வானங்கள் தங்கள் மாயையின் சக்திகளை பயன்படுத்தி தங்கள் அன்புக்குரியவர்களை துயரத்தில் ஆழ்த்தியது. ஆனால் சுந்தாவும் உமாசந்தனும் பிடிவாதமாக இருந்தனர். சகோதரர்கள் தங்கள் தவத்தை தொடர்ந்த போது அவர்களின் கடுமையான சிக்கன நடவடிக்கைகளால் மலைகள் நீராவியை வெளியிடத் தொடங்கின. கடவுள்கள் அச்சமடைந்தனர். மேலும் அவர்களின் முன்னேற்றத்தை தடுக்க ஏராளமான தடைகள் எழுந்தன. இருப்பினும் சகோதரர்கள் விடாமுயற்சியுடன் இருந்தனர். அவர்களை தடுக்க வான முயற்சிகளால் அசைக்கப்படவில்லை. இறுதியாக சுந்தர் மற்றும் உபாசந்தரில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை அங்கீகரித்து பரமபகவான் பிரமன் அவர்கள் முன் தோன்றினார். அனைத்து ஆயுதங்கள், மாயின் சக்திகள், பெரும் வலிமை மற்றும் விருப்பப்படி எந்த வடிவத்தையும் எடுக்கும் திரள் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற அவர்களின் விருப்பங்களை அவர் அவர்களுக்கு வழங்கினார். இருப்பினும் பிராமணர் அவர்கள் இறையாண்மைக்காக மட்டுமே தங்கள் தவத்தை செய்ததாக கூறி அவர்களுக்கு அழியாமையை வழங்க மறுத்துவிட்டார். சுந்தனும் உபசுந்தராவும் ஒரே ஒரு விதிவிலக்கை கோரினர். ஒருவருக்கொருவர் எதிர்கொள்ளும் அச்சமின்மை பிரமல் அவர்களின் தீர்மானத்தால் மகிழ்ச்சியடைந்தார். இந்த வார்த்தையும் வழங்கினார். தங்கள் புதிய சக்திகளுடன் சகோதரர்கள் தங்கள் துறவரத்தை நிறுத்தினர். பிரமன் தனது சாம்ராஜ்யத்திற்கு திரும்பினார். இப்போது வெல்ல முடியாத சக்தி வாய்ந்த தெய்வங்கள் வீடு திரும்பினர். அங்கு அவர்களை அவர்களின் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். சுந்தாவும் உமாசுந்தராவும் தங்கள் கட்டப்பட்ட பூட்டுகளை வெட்டி முடிசூட்டல்களை அணிந்து விலையுயர்ந்த ஆடைகளில் தங்களை அலங்கரித்தனர். ஒவ்வொரு இரவும் தங்கள் நகரத்தின் மீது எழுவதற்கு சந்திரனின் சுழற்சிகளை கூட அவர்கள் கையாண்டனர். இதன் விளைவாக ரெட்டியாக்களின் நகரம் கேளிக்கை மற்றும் கொண்டாட்டத்தின் மையமாக மாறியது. விருந்து, பாடல் மற்றும் சிரிப்பு ஆகியவற்றில் ஒலிகள், கைதட்டல், கைரல் மற்றும் மகிழ்ச்சியான சலசலப்புகளுடன் காற்றை நிரப்பில. சுந்தாவும் உபசுந்தராவும் அனைத்து வகையான பொழுதுபோக்குகளிலும் விளையாட்டிலும் ஈடுபட்டதால் நேரம் அமைதியாக நிற்பது போல் தோன்றியது. அவர்களின் வெல்ல முடியாத தன்மை ஒரு வருடத்தை ஒரு நாள் என்று கருதி வாழ்க்கையை அதன் முழு அளவிலும் வாழ அனுமதித்தது. குளிர்காலத்தின் முடிவை கொண்டாடும் பண்டிகைகளின் மத்தியில் தைய சகோதரர்களான சுந்தாவும் உமசுந்தராவும் ஒரு மோசமான திட்டத்தை நெசவு செய்ய தொடங்கினர். அவர்களின் இதயங்கள் லட்சியத்தால் எரிய தொடங்கின. அவர்கள் 3 உலகங்களையும் வென்று அனைத்து இருப்புக்கும் இறையாண்மை பெற முயன்றனர். அவர்கள் கவசங்களை அணிந்தும் கொடிய கழுதைகள், கோடாரிகள், ஈட்டிகள் மற்றும் கிளப்புகளுடன் ஆயுதம் ஏந்திய தங்கள் பரந்த இராணுவத்தை வரவழைத்தனர். சரணங்கள், மங்களகரமான பாடல்களை உச்சரித்த போது தைய சகோதரர்கள் இரவின் மறைவின் கீழ்வக விண்மீன் கூட்டம் உயர்ந்தபோது புறப்பட்டனர். தெய்வங்களின் சாம்ராஜ்யத்தை நோக்கி அவர்கள் பறந்து செல்லும் போது அவர்களின் வெற்றி ஊர்வலம் வானத்தில் எதிரொலித்தது. வான உயிரினங்கள் தங்கள் அணுகுமுறையை அறிந்தே பிராமண பகுதிக்கு பயங்கரமாக பப்பி ஓடின. கடுமையான வலிமையால் சுந்தனும் உபசுந்தனும்
இந்திரனின் பகுதிகளை சிரமமின்றி கைப்பற்றினர். எச்சர்கள், ராட்சசர்கள், நாகர்கள் மற்றும் வானத்தில் வசிக்கும் பிற உயிரினங்களை தோற்கடித்தனர். அவர்களின் படையெடுப்பு அடுத்ததாக அவர்களை தாழ்வான பகுதிகளுக்கு அழைத்துச் சென்றது. அங்கு அவர்கள் நாகாக்களை அடிமைப்படுத்தினர். பின்னர் கடலுக்குள் இறங்கினர். கடலின் ஆழத்தில் வசிக்கும் மேச்சாஸ் என்ற பழங்குடி மக்கள் தங்கள் வலிமைக்கு முன்னடங்கினர். சரிப்புத்தமையற்ற தீர்மானத்துடன் சுந்தாவும் ஒசுந்தாவும் பெருங்கடலின் கிழக்கு கரையில் தங்கள் வீரர்களை வரவழைத்தனர். அவர்களின் கட்டளைகள் தெளிவாக இருந்தன. பிராமணர்கள் மற்றும் அரச முனிவர்கள் கொல்லப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அசுரர்களின் எதிரிகள். தியாகங்கள் மற்றும் சடங்குகள் மூலம் கடவுளின் சக்தியை நிலைநிறுத்துகிறார்கள். தைவிய சகோதரர்கள் இந்த கொடூரமான கட்டளையை நிறைவேற்ற புறப்பட்டனர். அவர்களை தொடர்ந்து அழிவின் பாதையை விட்டு சென்றனர். பிராமணர்கள் பலிகளை செய்ததையும் அவர்களுக்கு உதவிய அகச முனிவர்களையும் கொடூரமாக கொண்டனர். அவர்களது வீரர்கள் சமுத்திரத்தில் தீ வைத்தபோது பிராமணரால் வழங்கப்பட்ட அசுர சகோதரர்களின் வரிகளுக்கு எதிராக புகழ்பெற்ற முனிவர்களால் உச்சரிக்கப்பட்ட சபங்கள் பயனற்றவை என்று நிரூபிக்கப்பட்டது. முனிவர்கள் தங்கள் புனித உறுதிமொழிகளையும் சடங்குகளையும் கைவிட்டு வீதியுடன் தப்பி ஓடினர். தொலைவி வெற்றியை அடைந்து தியானத்தில் ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் இருந்தவர்களாலும் கூட சுந்தா மற்றும் உபாசந்தரின் கோபத்தை எதிர்க்க முடியவில்லை. முனிகளில் ஒரு காலத்தில் அமைதியாக இருந்த தங்குமிடங்கள் பாடிந்து கிடந்தன. அவர்களின் புனித கப்பல்கள் நொறுங்கின. அவற்றில் உள்ளடக்கங்கள் தரையில் சிதறி கிடந்தன. பிரபஞ்சம் நொறுங்குவது போல் தோன்றியது. ஒரு அந்த களைப்பின் போது அதன் தூய் கிழிந்தது போல் இருந்தது. அனைத்து முனிவர்களும் மறைந்தபோது சுந்தாவும் உபாசந்தாவும் பல்வேறு வடிவங்களை எடுக்கத் தொடங்கின. வெறித்தனமான யானைகள், சிங்கங்கள், புலிகள் மற்றும் பிற விலங்குகளில் இந்த பயங்கரமான ஆடைகளுடன் அவர்கள் தங்கள் இரையை வேட்டையாடி குகைகளில் தன்சம் புகுந்த மீதமுள்ள முனிவர்களை வேட்டையாடினர். அவர்கள் தண்டனையிலிருந்து விடுபட்டு தங்கள் பாதிக்கப்பட்டவர்களை படுகொலை செய்ததால் அவர்களின் கொடுமைக்கு எல்லையே இல்லை. தியாகங்கள், திருவிழாக்கள் மற்றும் சடங்குகள் இல்லாமல் பூமி வறண்டு போனது. மன்னர்களும் பாமணர்களும் அழிக்கப்பட்டனர். ஒரு பாடைந்த நிலப்பரப்பை விட்டு சென்றனர். அனைத்து வர்த்தகங்களும் நிறுத்தப்பட்டதால் மக்கள் அச்சத்தில் நடுங்கினர். விரக்தியுடன் கூச்சலிட்டனர். நகரங்களும் புகலிடங்களும் வெற்று குண்டுகளாகவும் குப்பைகளாகவும் மாறின. ஒரு தொலைதூர மண்டலத்தில் சுந்தா மற்றும் வாசுந்தா செய்த உலகளாவிய படுகொலையின் பேரழிவுகரமான செயலை பார்த்தபோது தெய்வீக முனிவர்கள், சித்தர்கள் மற்றும் உயர்ந்த ஆன்மா கொண்ட முனிவர்கள் தூக்கத்தில் மூழ்கினர். அவர்களின் உணர்வுகள், புலன்கள் மற்றும் ஆன்மாக்கள் முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்தன. அவர்கள் பிரபஞ்சத்தின் மீது இரக்கத்தால் நகர்த்தப்பட்டு பேரலின் இருப்பிடத்தை அணுகினர். பேரலின் இல்லத்திற்கு வந்ததும் அவர் கடவுள்கள், சித்தர்கள் மற்றும் பிரமஷிகள் மத்தியில் அமர்ந்திருப்பதைக் கண்டனர். கடவுள்களின் கடவுளான மகாதேவர் அத்திவாயு, சோனா, சூர்யா, சகா மற்றும் பிற மதிப்புமிக்க முனிவர்களுடன் இருந்தார். அசுர சகோதரர்கள் செய்த அற்புதங்களை வான முனிவர்கள் பேரனுக்கு விவரித்தபோது எதிர்பார்ப்பு காற்று அடர்த்தியாக இருந்தது. அவர்கள் தங்கள் குற்றங்களின் ஒவ்வொரு அம்சத்தையும் தெளிவாக விவரித்தனர். எந்த கல்லையும் விட்டுவிடவில்லை. பேரன் கவனமாக கேட்டான். அவரது மனது நிலைமையின் தீவிரத்தை எடை போட்டது. ஒரு கணம் சிந்தித்த பிறகு சுந்தா மற்றும் உவாசந்தாவின் பயங்கரமான ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க அவர் தீர்மானித்தார். வான கட்டிட கலைஞரான விஸ்வகர்மனை வரவழைத்து அனைவரின் இதயங்களையும் கவர்ந்திருக்கும் திறன் கொண்ட ஒரு பெண்ணை உருவாக்குமாறு கட்டளையிட்டார். விஸ்வகர்மன் பேரனுக்கு தலைவணங்கி மிகுந்த கவனத்துடன் தனது பணியை தொடங்கினார். பல்வேறு ரத்தனங்களிலிருந்து மிகச்சிறந்த அம்சங்களை சேகரித்து அவற்றை பெண்ணின் உடலில் செலுத்தினார். இதன் விளைவாக திலோத்தமா என்ற ஒரு தெய்வீக கன்னிப்பெண் இருந்தார். அவரது அழகு உருவமான சிரிக்கு போட்டியாக இருந்தது. அவரது இருப்பு ஒரு பிரகாசமான சூரியன் போல இருந்தது. ஒவ்வொரு உயிரினத்தின் கண்களையும் இதயங்களையும் கவர்ந்தது. அவரது அசாதாரண அழகை குறிக்கும் வகையில் தாத்தா அவருக்கு திலோத்தமா என்ற பெயரை வழங்கினார். அவள் உயிர் பெற்றவுடன் அவர் பிரம்மனை வணங்கி தனது நோக்கத்தை பற்றி கேட்டார். தனது வசீகரமான அழகை கொண்டு சுந்தாவையும் வசுந்தாவையும் கவர்ந்திருக்கும்படி தாத்தா அறிவுறுத்தினார். இதனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடத் தொடங்கின. மதத்துடன் திலோத்தமா வான மாநாட்டை சுற்றி வந்தார். இருப்பினும் மகாதேவனும் இந்திரனும் மட்டுமே
தங்கள் மன அமைதியை தக்க வைத்துக் கொள்ள முடிந்தது. அவள் மகாதேவனின் பக்கத்தை கடந்து செல்லும்போது அவரது உடல் மாறியது. 4 முகங்களையும் 1000 கண்களையும் வெளிப்படுத்தியது. மற்ற வானங்களும் முனிவர்களும் தங்கள் முகங்களை எல்லா திசைகளையும் நோக்கி திருப்பினர். திலோத்தமாவின் பிரகாசமான வடிவத்தை நோக்கி தங்கள் பார்வையை ஈர்த்தனர். அவர் அசுரர்களின் நகரத்திற்கு புறப்பட்ட போது அவரது பணி ஏற்கனவே நிறைவேறியதாக அனைவரும் கருதினர். ஆழமான நோக்கத்துடன் திலோத்தமர் சுந்தாவையும் வாசந்தாவையும் கவர்ந்திருக்க புறப்பட்டார். அவர்களின் கோட்டையின் மையத்தில் அவருக்காக காத்திருந்த தலைவிதியை அறியாமல் தேரன் தனது திட்டத்தில் திருப்தி அடைந்து வானங்களையும் முனிவர்களையும் நிராகரித்தார். திலோத்தமாவின் பணியின் முடிவை காத்திருக்க விட்டுவிட்டார். தொலைதூர சகாப்தத்தில் அசுர சகோதரர்களான சுந்தா மற்றும் உபாசுனா ஆகியோர் 3 உலகங்களையும் கைப்பற்றினர். எந்த போட்டியாளரையும் விட்டு வைக்கவில்லை. தங்கள் மேலாதிக்கத்திற்கு சவால் விடாமல் அவர்கள் இன்பத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் தங்களை அர்ப்பணித்தனர். பிரபஞ்சம் வளர வேண்டிய ஒவ்வொரு மகிழ்ச்சியிலும் ஈடுபட்டனர். அவர்கள் பெரும்பாலும் விந்திய மலைத்தொடரில் ஒரு பீடபூலியில் கூடி வருவார்கள். மூக்கும் மரங்கள் மற்றும் அழகான பெண்களால் சூழப்பட்டனர். அவர்கள் தங்கள் புகழை நடனமாடி பாடுவார்கள். ஒரு நாள் சகோதரர்கள் ஒரு சிறந்த இருக்கையில் அமர்ந்திருந்த போது இந்த சிறுமிகளுடன் திலோத்தமா சம்பவ இடத்தில் தோன்றினார். அவர் இணையற்ற அழகை கொண்ட ஒரு பெண். தனது அழகை காட்டும் ஒரே சிவப்பு பட்டு துண்டு அணிந்திருந்தார். ஏற்கனவே தங்கள் மிகைப்படுத்தல்களால் போதையில் இருந்த அஸ்வா சகோதரர்கள் அவளை பார்த்தபோது அடிபட்டனர். அவர்கள் விரைவாக எழுந்து அவளை அணுகினர். ஒவ்வொருவரும் அவளை தனது சொந்தம் என்று உரிமை கோருகின்றனர். திலோத்தமாவின் பாசத்தை பற்றி அவர்கள் வாக்குவாதம் செய்தபோது அவரின் கோபமான குரல்களின் சத்தத்தால் காற்று நிரம்பி வழிந்தது. சுந்தா, அவள் என் மனைவி என்று பதிலளித்தார். ஓ சுந்தா, இல்லை, அவள் என்னுடையவள் என்று பதிலளித்தார். சகோதரர்களின் வார்த்தைகள் அடிகளாக மாறியது. விரைவில் அவர்கள் கடுமையான மேஸ்களை பரிமாறிக்கொண்டனர். ஒவ்வொருவரும் தனது கையை முதலில் கோரியதாக வலியுறுத்தினர். அவர்களின் உடல்கள் தரையில் மோதியது, அத்தத்தில் குளித்தன. வானத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட 2 சூரியர்களைப் போல அவர்களுடன் வந்த பெண்கள் பீதி அடைந்து தாழ்வான பகுதிகளில் தஞ்சம் புகுந்தனர். அனைத்து உயிரினங்களின் பேரனான பிரமா வானங்கள் மற்றும் பெரிய முனிவர்களுடன் சம்பவ இடத்திற்கு வந்தார். அவர் திலோத்தமாவின் அழறை பாராட்டினார். அவளுக்கு ஒரு வரத்தை வழங்க விருப்பம் தெரிவித்தார். இருப்பினும் அவள் பேசுவதற்கு முன்பு உன்னத தெய்வமான விஷ்ணு தலையிட்டார். அவளுக்கு ஒரு விருப்பத்தை வழங்க ஆர்வமாக இருந்தால் ஆதிச்சர்களின் பிராந்தியத்தில் நீங்கள் சுற்றித் திரிவீர்கள். உங்கள் மேன்மை மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும். நீண்ட காலத்திற்கு யாரும் உங்களை பார்க்க முடியாது என்று அவர் கூறினார். பிரம்மா இந்த வரத்தை திலோத்தமாவுக்கு வழங்கி தனது சொந்த சாம்ராஜ்யத்திற்கு திரும்பினார். 3 உலகங்களும் மீண்டும் ஒழுங்கமைக்கப்பட்டன. இந்திரன் தனது சரியான இடத்திற்கு திரும்பினார். இந்த சம்பவத்தை கண்ட முனிவரான நாரதர் இந்த துயர கதையை சொன்னார். பாரத வம்சாவளியை சேர்ந்த பாண்டவர்கள் தங்கள் பொதுவான மனைவியான திரௌபதியை பற்றி சண்டையிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் எச்சரித்தார். நாரதரின் வார்த்தைகளால் தூண்டப்பட்டு பாண்டவர்கள் தங்களுக்குள் ஒரு ஆட்சியை விரும்பினர். அவர்களில் ஒருவர் திரௌபதியுடன் அமர்ந்திருக்கும் போது மற்ற 4 பேரில் யாராவது ஒருவர் பிரமாச்சாரியாக வாழ்ந்து 12 ஆண்டுகள் காட்டில் ஓய்வு பெறுவார்கள். இவ்வாறு மாபெரும் முனி நாரதர் பாண்டவர்களைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்து அவர் விரும்பிய இடத்திற்கு சென்றார். காதல் தொடர்பான சர்ச்சைகள் பேரழிவு விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்பதையும் உண்மையான மகிழ்ச்சிக்கு நல்லிணக்கமும் சுய கட்டுப்பாடும் அவசியம் என்பதையும் இந்த கதை நினைவூட்டுகிறது. பரபரப்பான கண்டவ பிரஸ்தா நகரில் பாண்டவர்கள் தங்களை தாங்களே நியாயமான ஆட்சியாளர்களாகவும் அனைவராலும் மதிக்கப்பட்டவர்களாகவும் நிலைநிறுத்தி கொண்டனர். போரில் அவர்களின் வலிமை புகழ்பெற்றது. மேலும் பல மன்னர்கள் அவர்களின் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டனர். அவர்களின் அன்பான நண்பரும் ஆலோசகருமான கிருஷ்ணர் அசைக்க முடியாத விசுவாசத்துடன் அவர்களுக்கு ஆதரவாக நின்றார். 5 சகோதரர்களில் அழகான மனைவியான திரௌபதி தனது கணவரின் நிறுவனத்தில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். யானைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு நதியைப் போல அவர்களின் முன்னிலையில் மகிழ்ச்சி அடைந்தாள். அவர்களும்
அவளை வணங்கினர். குருக்களில் முழு ராஜ்யமும் பாண்டவர்களின் புத்திசாலித்தனமான தலைமையின் கீழ் பாவத்திலிருந்து விடுபட்டு செழிப்பால் நிரம்பியது. இருப்பினும் ஒரு துரதிருஷ்டவசமான நாளில் ஒரு பிராமணனின் கால்நடைகள் திருடர்களால் திருடப்பட்டன. துக்கமடைந்த பூசாரி பாண்டவர்களின் அரண்மனைக்கு விரைந்தார். அவரது குரல் துக்கத்தால் நடுங்கியது. ஓ பிரிதாவின் உன்னதமான மகன்கள் என்று அழுதார். என் காதணிகள் எடுத்து செல்லப்படுகின்றன. அந்த மோசமான கொள்ளையர்களை பின்தொடர்ந்து திருடப்பட்ட எனது செல்வத்தை திரும்பக் கொண்டு வாருங்கள். பிராமணரின் வேதனையான அழுகுரல்களை கேட்ட அர்ஜுனான தனன்சீல் உடனடியாக உதவுமனான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர்களின் கைகள் வைக்கப்பட்டிருந்த அறையை யுதிஷ்டிரன் கிருஷ்ணருடன் ஆக்கிரமித்தார். உள்ளே நுழைய முடியாமல் அர்ஜுனன் அப்பாவி பூசாரியை பாதுகாக்கும் தனது கடமைக்கும் ராஜாவை மதிக்கும் கடமைக்கும் இடையில் பிரிந்து போனார். அவர் யோசித்துக் கொண்டிருக்கையில் அர்ஜுனன் நிலைமையின் தீரத்தை பற்றி சிந்தித்தார். அவர் தலையிடாவிட்டால் மன்னர் செயலற்றவராக இருப்பார். மேலும் நல்லொழுக்கத்திற்கான அவர்களின் சொந்த நற்பெயர் பாதிக்கப்படும். ஆனால் அவர் அனுமதியின்றி அறைக்குள் நுழைந்தால் அவர் மன்னரை ஏமாற்றி ஒரு பெரிய பாவத்திற்கு ஆளாக்குவார். கனத்த இதயத்துடன் அர்ஜுனன் அறைக்குள் நுழைந்து ராமணருக்கு உதவ அனுமதிக்குமாறு யுதிஷ்டிரரை வற்புறுத்தினார். அர்ஜுனன் தனது வில்லுடன் அறையிலிருந்து வெளியே வந்து திருடர்களை எதிர்கொள்ள தயாரான நிலையில் இருந்தான். வாருங்கள் பிராமணரே என்று கூறி துரதிர்ஷ்டவசமான கொள்ளையர்களை பிடிக்க விரைவோம். திருடப்பட்ட உங்கள் குரங்குகளை மீட்டெடுத்து உங்களிடம் கொண்டு வருவேன். தயாராக இருந்த தனது போர் ரதத்துடன் அர்ஜுனன் திருடர்களை வெட்டி அம்புகளால் துளைத்து திருடப்பட்ட கால்நடைகளை மீட்டெடுத்தான். கண்டவதத்திற்கு ஒரு கதாநாயகனாக திரும்பிய அர்ஜுனனை அனைவரும் வரவேற்றனர். ஆனால் அவர் யுதிஷ்டிரனை நெருங்கிய போது 12 ஆண்டுகள் வனத்தில் நாடு கடத்தப்படுவதற்கான சபதத்தை கடைபிடிக்கும் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார். நான் எங்கள் ஆட்சியை மீறியுள்ளேன். நான் செய்த தவறுக்கு நான் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். அர்ஜுனனின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட யுதிஷ்டிரன் ஏக்கத்துடலும் புரிதலுடலும் தலையிட்டான். என் அன்பான சகோதரனே, இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்காதே. நீ எந்த தவறும் செய்யவில்லை. இளைய சகோதரர் கோபப்படாமல் மூத்தவரில் அறைக்குள் நுழையலாம். இந்த வார்த்தைகளால் யுதிஷ்டிரர் அர்ஜுனனின் சந்தேகங்களை தீர்த்து அவரை நகரத்திலேயே இருக்க அனுமதித்தார். ஆனால் அர்ஜுனன் பிடிவாதமாக இருந்தான். புனிதமான கங்கை நதி மெதுவாக ஓடும். இந்தியாவின் பசுமையான மையத்தில் பாண்டவ குலத்தின் வலிமையான போர்வீரரான அர்ஜுனன் ஆன்மீக பயணத்தை தொடங்கினார். அவர் காட்டிலோக்கி புறப்பட்டபோது பண்டைய வேதங்களில் திறமையான மற்றும் பரம ஆவியின் சிந்தனைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மதிப்புமிக்க பிராமணர்களின் ஊர்வலம் அவரை பின்தொடர்ந்தது. அவர்களின் எண்ணிக்கை இசைக்கலைஞர்கள், துறவிகள், புராணங்களை ஓதுபவர்கள் மற்றும் பிரமச்சரிய வாழ்க்கையை நடத்தும் பக்தர்களால் பெருகியது. இந்திரனை பின்தொடர்ந்த மருதர்களைப் போல அர்ஜுனனின் புகழ்பெற்ற பிரசன்னத்திற்கு அனைவரும் ஈர்க்கப்பட்டனர். அழகிய காடுகள், ஏரிகள், ஆறுகள், கடல்கள், மாகாணங்கள் மற்றும் நீர்நிலைகள் வழியாக அவர் பயணம் செய்தபோது அர்ஜுனன் மூச்சடைக்கக்கூடிய அழகின் உலகத்தை கண்டார். வலிமையான வீரன் கங்கையின் மூலத்திற்கு வந்தார். அங்கு அவர் சிறிது நேரம் குடியேற முடிவு செய்தார். அங்கு அவருடன் வந்த பிராமணர்களிடையே அவர் ஒரு அசாதாரண காட்சியை கண்டார். புனித நீரோடையின் கரையில் தினமும் எண்ணற்ற அதிபுத்தங்கள், தியாக சடங்குகள் செய்யப்பட்டறிந்த பிராமணர்கள் தங்கள் மந்திரங்கள் மற்றும் அபிஷேகங்களால் இப்பகுதியை ஒரு சொர்க்கமாக மாற்றினர். தியாகங்களுக்கான நெருப்பு பிரகாசமாக எரிந்ததால் கங்கையே ஒரு தெய்வீக சக்தியை வெளிப்படுத்துவதாக தோன்றியது. மேலும் தெளிவான வெண்ணையின் வணக்கங்கள் ஒரு தெய்வீகத்தில் போல ஊற்றப்பட்டன. அர்ஜுனன் தனது அபிஷேகத்திற்காக ஆற்றில் ஏங்கி திடீரென்று நாகா மன்னர் லவரவேரின் மயக்கும் மகளான விலிபியால் அடித்து செல்லப்பட்டார். ஆசையின் கடவுளால் வற்புறுத்தப்பட்ட அவள் அர்ஜுனனை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தால் நாக மன்னரின் அழகான மாளிகைக்குள் தன்னை அழைத்து சென்ற அர்ஜுனன் தனக்காக மட்டுமே பற்ற வைக்கப்பட்ட ஒரு பலி நெருப்பை பார்த்தார். பத்தியுடன் அவர் நெருப்பின் முன் தனது சடங்குகளை செய்தார். நெருப்பின் கடவுளான பத்தியை மகிழ்வித்தார். அவர் பிரசாரங்களை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டார். பின்னர் அர்ஜுனன் உடுபியிடம்
புன்னரியுடன் உரையாற்றினார். ஓ அழகான பெண்ணே, நீ என்ன அவசரத்தை செய்தாய்? இந்த அழகான பகுதி யாருடையது? நீ யார் இன்னும் திருமணமாகாதவளாகவும் அர்ஜுனனின் ஆசையால் துன்புறுத்தப்பட்டவளாகவும் இருந்த உருவி கௌரவியரின் மகள் என்ற தனது அடையாளத்தை வெளிப்படுத்தினாள். தனது ஆசைகளுக்கு அடிபணியுமாறு அவர் அவனிடம் கெஞ்சினாள். தன்னை அவரிடம்